எல்லாருக்கும் வணக்கம். மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து இன்ஜினியர் ராஜபிரதா பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த வீடு பார்க்க போகிறோம்னா, சிவகங்கையில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு வீடு 5 BHK வீடு பண்ணியிருக்கோம். ப்ரீமியமாக இன்டீரியரோட ஜக்கூசி வச்சு மாடுலர் கிச்சன் ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸ் போட்டு இந்த வீடு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வாஸ்துபடி ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட் ஃப்ளோரிங் போட்டு அதில் ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணி ஒரு இனோவா கார் ஒரு SUV கார் நிப்பாட்டுற அளவுக்கு அழகான பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கார் நிப்பாட்டி அங்கே 2 வீலர் நிப்பாட்டுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்எஸ் கேட்டுக்கும் நம்ம மஸ்கிட்டோ நெட்டு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த எஸ்எஸ் கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம்னா அழகான ஒரு வரண்டா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த வரண்டா ஸ்பேஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கீழேயே சூரேக் கொடுத்து அந்த சூரேக் மேலே குஷன் டைப் கொடுத்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து அழகாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெயின் டோரில் என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஆர்கிடெக்சரல் லுக்கில் சிம்பிளாக என்ன டிசைன்ஸுமே இருக்காது. ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிசைன் பண்ணி ஒரு வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோரை திறந்து நம்ம உள்ளே போனோம்னா இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டான ஏரியா. 21/16 இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா. இதில் ஹாலில் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம்னா, ஹால்லேயே நம்ம ஃபால் சீலிங் போட்டு சான்லியர் கொடுத்துருக்கோம். ஹால்லேயே நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் இருக்குது. ஹால்லேருந்து நம்ம டைனிங் ஹால் இங்கேருந்து ப்ரொவிஷன் போட்டுக்கலாம். நம்ம டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5x2.25 சைஸில் நம்ம கிளாசி ஃபினிஷிங்கில் இங்கே சைஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஹால் ஏரியாவுக்கு மட்டும். ஹாலில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹியூஜான ஒரு டிவி யூனிட். இதில் வந்து டார்க் கலர் பேஸ் பண்ணி WPVC பேனல் கொடுத்து ஒரு கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹால்லே நம்ம அழகாக ஃபால் சீலிங் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம். அதில் சேன்லேயர் டிசைனு ஃபேன் ப்ரொவிஷன்லாம் எங்கெங்கே வேணும்னு பார்த்துருக்கோம். இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வுட்டன் டீமுங்கிறது தான் இந்த வீட்டோட ஃபால் சீலிங் டிசைன். இந்த வுட்டன் டீமில் இங்கே வந்து எக்ஸகன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இந்த சேன்லேயருக்குலாம் ஒரு டைப் டிசைன் பண்ணி எக்ஸகனாக ஜிப்சமில் நம்ம பண்ணி இந்த ஃபால் சீலிங் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹாலிலேருந்து அப்படியே நம்ம போனோம்னா டைனிங் ஹால் ஸ்பேஸ் இருக்குது. வாங்க டைனிங் ஹால் ஸ்பேஸ் அப்படியே பார்க்கலாம். டைனிங் ஹால் ஸ்பேஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் ஹால்லேருந்து கிச்சனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேருந்து அழகாக ஃபுட்டை வந்து டைனிங் ஹாலுக்கு நம்ம அவங்க கொடுத்துடலாம். அதுபோக டைனிங் ஹாலில் ஒரு இங்கேயும் WPVC பேனல் கொடுத்து மிரர் கொடுத்து ஒரு டேபிள் டாப் சிங்க் பிராண்டட் ஹிண்ட்வேரில் போட்டு ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அழகான டேபிள் டாப் சிங்க் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்து டைனிங் ஹால் வந்து ஒரு 8 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி இந்த இடத்த வந்து டைனிங் ஹாலில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராசரி யூனிட் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு 8 பேர் நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த டைனிங் ஹால் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயே டைனிங் ஹாலே நம்ம ஒரு பிளேட்ஸு அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம இந்த டைனிங் ஹாலே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது ஒரு வுட்டன் டீமில் நீட்டாக ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கும். இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோலலாம் அழகாக நம்ம பேனலிங் பண்ணியிருப்போம். அந்த பேனலிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுவோம். இது வந்து வுட்டன் ஃப்ரேம் வேங்கை மரத்தில் நம்ம வந்து ஜன்னல் நம்ம போட்டிருக்கோம். ஜன்னல் போட்டு அழகாக ஒரு ப்ளைவுட்டில் அழகாக ஒரு வுட்டன் ஃப்ரேம் கொடுத்து ஸ்க்ரீனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து அதில் மஸ்கிட்டோ நெட்டு வைக்கிற மாதிரி உள்ள ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு ராயல் லுக்காக இருக்கும். நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கிறதோட இங்கே ஸ்க்ரீன் போட்டு யூஸ் பண்ணுறப்ப இந்த விண்டோ வந்து ராயலாக இருக்கும். நீங்கள் ஹாலில் இருந்து ஒரு பாத்வே போய் அங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கிச்சனும் இருக்குது. ஹாலில் இருந்தே நம்ம டைனிங் ஹால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹால் என்ட்ரன்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கிட்ஸ் ரூம் வந்து ஒரு அழகாக சின்னதாக ஒரு அதுக்கு கிட்ஸுக்கு தேவை மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹாலில் இருந்து இந்த பாத்வே பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் போகிற பாத்வே. இந்த பாத்வே நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னா, அழகான ஒரு கோல்டன் ஃபினிஷில் மைக்கா ஃபினிஷிங் கொடுத்து டைனிங் டேபிள் கொடுத்து அந்த டைனிங் டேபிளில் எல்லாமே புஷ் மேக்னெட் டைப் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டி கிளாத்ஸ்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி இதிலே நம்ம போட்டுடலாம். டேட்டி கிளாத்ஸ்லாம் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கேயுமே வந்து நம்ம விண்டோக்கு எப்படி பண்ணோமோ டோருக்கும் அது மாதிரி பேனலிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வுட்டன் ஃப்ரேம் வந்து வேங்கை. இது வந்து பிளைவுட் டோரில் அழகாக கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது அழகான ஒரு ஜைஜாண்டிக்காக ஒரு என்ட்ரன்ஸை நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம், ஸ்லைடிங் பண்ணி உட்காந்துக்கலாம். ஒரு அழகான ட்ரவுஸு, 2 மிரர் ஏரியா, ஒரு கர்வ் டைப்பில் மிரர் ஏரியா கொடுத்து உள்ளேயும் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாலேயும் மிரர் இருக்குது, இங்கேயுமே மிரர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஒரு கரெக்டாக காம்பேக்டான இடத்துல கரெக்டாக நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 21x12 இந்த பெட்ரூமோட சைஸு. அதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்துட்டோம். அழகாக ஒரு டிவி யூனிட்டும் அழகாக கலர்ஸ்க்கு பிளான் பண்ணிவிட்டு UPVC பேனல் கொடுத்தாச்சு. அழகான ஒரு காட்டு. இந்த காட்டு வந்து கிங் சைஸோடு பெருசு.
8 அடிக்கு 6 அடி பெரிய சைஸாக கஸ்டமர் கேட்டாங்க, அது மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காட்லேயே குஷன் வந்துடும். அழகாக இங்கே வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் இந்த பெட்ரூமில் மட்டும் அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் நம்ம வார்ட்ரூப் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே லாக்கர்ஸ் வேணுங்கிற இடத்துக்கு லாக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அவங்க பர்தா அந்த மாதிரி தொங்க போடுறதுக்கு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வார்ட்ரூப்புமே நம்ம வந்து எப்படி அவங்க கஸ்டமர் நீட் கேட்டாங்களோ ஒரு ஹியூஜான வார்ட்ரூப். மேலே லாஃப்ட் இருக்குது, ஃபால் சீலிங்கு நீட்டாக நம்ம இந்த ரூமுக்கு பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் என்ன ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு வுட்டன் ஃபால் சீலிங் ஜிப்சம் யூஸ் பண்ணி க்யூபாக நம்ம கட் பண்ணி அதில் அழகாக லைட்டிங் பண்ணி நம்ம இந்த ஃபால் சீலிங்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம ஒரு யூனிக்காக யோசிச்சு அந்த டிசைனை பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு லாக்கர் ஏரியா இதுதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரூமில் இருந்து அப்படியே நமக்கு ஒரு மாஸ்டர் டாய்லெட் இங்கே இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x5. அதில் அழகாக ஒரு 1 பீஸ் கிளாசட் கொடுத்துருக்கோம். டேபிள் டாப்பில் அழகாக ஹிண்ட்வேரில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டேபிள் டாப் சிங்க் கொடுத்து ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம டைவர்ட்டரில் வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். இந்த டைவர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக திறந்தோம்னா தண்ணி வரும். இதில் வந்து டைவர்ட்டரில் என்ன ஸ்பெஷல்னால் இப்போ நம்ம இப்படி அமுத்தோம்னா ஷவர் வந்துடும். வேணும்னா க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதில் நம்ம ஹேண்ட் ஷவருமே நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில். இதுதான் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஹீட்ரு ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் உள்ள கிச்சன் பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோடனே இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கே கஸ்டமர் வந்து அழகாக ஒரு டியூவல் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்து நம்ம எல்ஜியில் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் டைப் அதெல்லாம் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். இந்த கிச்சனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் கிச்சன் தான். இந்த ஐலாண்ட் கிச்சனை சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சுற்றி ஒரு கிரே டீமில் வந்து வுட்டன் டீமில் இந்த கிச்சனை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் மாடுலராக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஃப்ரிட்ஜு சொன்னேன். ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் இந்த ரூம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாப்லாம் நம்ம ஈஸியாக தொங்க வச்சுக்கிற மாதிரி ஹைட் பண்ணி தொங்க வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது டால் யூனிட்னு சொல்லுவாங்க, பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லா ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துலேயே வச்சுக்கலாம். இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ப்ரைவேசி டைமில் வேணும்னா இந்த செட்டரை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இல்லை டைனிங் ஹாலில் இங்கே வந்து சர்வ் பண்ணுறோம்னா இந்த செட்டரை திறந்தோம்னா ஈஸியாக டைனிங் ஹாலில் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ரைஸ் பவுல் கொடுத்துருந்தோம். இந்த இது பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட். இந்த கார்னர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னாலும் ரொட்டேட்டிங் மாதிரி இருக்கும். நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த வீட்டில் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் மெட்டீரியல். இன்னொன்று ஹைலைட்டான ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷெட்ரு கொடுத்துருப்போம். இந்த ஷெட்ரையும் நீங்கள் ரிமூவ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி மாதிரி வைக்கிற ஐட்டம்னா நீங்கள் மிக்ஸியை வச்சுக்கலாம். மிக்ஸியை வச்சுட்டு மிக்ஸியே அப்படியே வச்சு உள்ளே தள்ளிட்டு இந்த ஷெட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அழகாக ஒரு பிளாக் கலர் கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்கோம். அதில் அழகாக க்ரூவ் கொடுத்துருக்கோம், தண்ணிலாம் வெளியே வராத அளவுக்கு. இங்கே ஒன்றும் டேண்டம் பாக்ஸு, ஸ்டோரேஜ் ஏரியா, பெரிய கிச்சன். இது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 21x12. இந்த ஐலாண்ட் கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இந்த ஐலாண்ட் கிச்சன்லேயே ஒவ்வொரு ட்ரேயும் ஒவ்வொரு ட்ராவுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஐலாண்ட் கிச்சனில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே டிஷ்வாஷர் அழகாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். போஸ் கம்பெனியில் டிஷ்வாஷர் வச்சுருக்கு. இது வந்து ஒரு பெரிய சைஸு டிஷ்வாஷர்லேயே. இந்த டிஷ்வாஷர் வந்து வீட்டுக்கு இப்போ நிறையா பேர் டிஷ்வாஷர் வைக்கிறாங்க. டிஷ்வாஷர் வைக்கணும்னா நமக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷல் சொன்ன போனோம்னா இந்த சிங்க் ஐட்டம் தான். இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வர சிங்க் இது. இதை நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரெஷர் பம்ப் வச்சுருக்கனால நல்லா ஃப்ளோ ஸ்பீடாக இருக்கும். இதையுமே நம்ம இப்படி எடுத்து நமக்கு எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம கிளாஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சு கிளாஸை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சிம்னி பிளான் பண்ணிவிட்டு அங்கேயுமே நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துட்டு கீழேயுமே டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டவ்வை வந்து கரெக்டாக ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மாடர்ன் ஸ்டவ்வாக நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டவ் வந்து இங்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோரேஜ் ஏரியாஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்டவ் கீழேயே ஒரு கார்னர் ஸ்பேஸை வந்து
நம்ம அழகாக கேஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐலாண்ட் கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன பசங்களாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அழகாக ரொட்டேட்டிங் சேர் பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் சமைச்சிருக்கப்போ கிச்சன்லேயே ஐலாண்ட் கிச்சன்லேயே வச்சு சாப்பிட்டு கிச்சனில் ஈஸியாக போய்க்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த உட்டன் டீமில் ஒயிட் கலர் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். அதனால் உட்டன் டீமில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நடுவில் ஒரு சிஎன்சி கட்டிங் மட்டும் கொடுத்து சிம்பிளான ஒரு உட்டன் ஃபால் சீலிங் மாதிரி இங்கே இந்த இதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் வந்து நம்ம அழகாக வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் டோருமே அழகாக மினிமலாக ஒரே பெயிண்ட் மேட் ஃபினிஷிங் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து வேங்கை இதில் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேங்கை. அடுத்து ஒரு சேஃப்டி கிரில் டோர் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே மஸ்கிட்டோ நெட்ஸ் இருக்குது. இது வந்து பின்னாடி அவங்களுக்கு செட்பேக் ஏரியாவில் வந்து வெளியே வந்து வெஷல் வாஷிங் பண்ணுற மாதிரியும் கிளாத் வாஷிங் பண்ணுற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணி இந்த ஏரியாவை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸை நம்ம ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருந்தோம். ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரைலிங் போட்டு அதில் வந்து அழகாக ஒரு பிளாக் ஸ்டோன்ஸ்லாம் வர மாதிரி டிசைன் பண்ணி கிளாஸ் ரைலிங்கு கிரானைட் போட்டு கிரானைட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் பார்க்குறப்ப இந்த ஹால் இந்த ஏரியா இந்த ஓவரால் இந்த ஏரியாவே நல்லா ஹைலைட்டடாக தெரியும். அது போக அந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவில் உள்ள லாங் வாலில் நம்ம வந்து டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் ஏறி ஒரு மிட் லேண்டிங்கில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளே போடுறப்போ நிறையா விஷயம் கவனிக்கணும். ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். 6 inches to 5 inches to 6 inches தான் ரைசர் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு கால் வலி இல்லாமல் ஏறலாம். வயசானவங்களும் ஏற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன்லேயே ஒரு அழகான ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதில் அழகாக ஒரு கோல்டன் காப்பர் ஸ்டைலில் வந்து ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இது பார்க்கவே இந்த ஓவரால் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே ஒரு ராயல் லுக்காக தெரியும். ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் கிரானைட் ஃப்ளோரிங் பார்த்துருப்பீங்க, ரைலிங் பார்த்துருப்பீங்க, இந்த காப்பர் டெக்ஸ்சர் பெயிண்ட் பார்த்துருப்பீங்க. இதில் அழகாக ஒரு ஃபால் சீலிங் கொடுத்து ஒரு அழகாக ஒரு சேனலைர் லைட்டை நம்ம ப்ரொவிஷன் கொடுத்து அதை இந்த ஓவரால் இந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவையே ஒரு யூனிக்கான டிசைனாகவும் ஒரு லக்ஸரியான டிசைனாகவும் இந்த சேனலைர் நமக்கு லைட்டிங் கொடுக்குது. இது நம்ம ஸ்டேர் கேஸில் ஏறி வந்தோன்னே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு அழகான ஒரு ஸ்மால் ஹாலு. இதில் நம்ம இங்கே என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அழகாக ஒரு டெக்ஸ்சர் பண்ணி கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து இங்கே டிவி யூனிட் வைக்கிற மாதிரி ஒரு பிளானும் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஊஞ்சல் வரும். இந்த ஏரியா மெயினாக வேறு என்னென்ன ஏரியாவுக்கு பார்ட்டிஷன் இப்போ ஒரு பாத்வே மாதிரி அமையுதுன்னா மேலே உள்ள 2 ரூம் போகலாம். இங்கிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. பால்கனி ஆக்சஸ் போகிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு ரூமை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா அழகாக ஒரு டார்க் கிரே லைட் கிரே தீமில் வந்து இங்கே ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வித் இன்டீரியரோடையே இங்கே டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். கபோர்ட்லாம் இங்கே எல்லாமே கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் படி லாக்கர் வச்சு ஹேங்கர் எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அது போக காட்டுமே நம்ம பண்ணி அதில் அழகாக ஒரு குஷன் டைப் நம்ம கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷன், ஃபால் சீலிங், பெயிண்ட். இந்த வீட்டுக்கு நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அழகாக ஒரு லைட் கலரில் இன்டீரியருக்கு தகுந்தாப்பில் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குஷன் ஒவ்வொரு ரூமுக்குமே அந்த இன்டீரியருக்கு தகுந்தாப்பில் நம்ம குஷன் டிசைன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ரூம்லேருந்து அப்படியே பாத்ரூம் போகிற வேலை ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேயே ஒரு லாங் மிரர் ஏரியா கொடுத்து உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு கிரே வித் பிங்க் இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸில் நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஹைலைட்டான ஏரியாவே இருக்குது இந்த ஏரியா. இது வந்து ஒரு மாஸ்டர் பாத்ரூம் சொல்லலாம். வித் ஜக்கூசியோடு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் ஜக்கூசி. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து நம்ம 11 ஃபீட்டுக்குமே ஒட்டியிருப்போம். டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4x2 டைல்ஸாக இருக்கும். டைல்ஸ் தீமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு ஐவரி பேஸோட இதாக கொடுத்துருக்கோம். இந்த எல்லா பாத்ரூமுமே நம்ம WPC டோர் தான் போட்டுருக்கோம். அதை நான் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜக்கூசி பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஜக்கூசிங்கிறது எப்படின்னா நம்ம பாத்டப் மாதிரி தான். ஆனால் அதில் வந்து ஒரு மசாஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச கலர் லைட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வர வச்சுக்கலாம். ஹேண்ட் ஷவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அது போக இந்த ரூமில் என்ன ஹைலைட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஷவர் பேனல். இது ஜாக்வார் கம்பெனிலே வர ஷவர் பேனல். இந்த ஷவர் பேனல் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணிட்டு நம்ம அழகாக டில்ட் பண்ணோம்னா நமக்கு அழகாக ஒர்க் ஆகும். ஷவரு ஹேண்ட் ஃபால்ஸு அப்படின்னு ஒர்க் ஆகும். அது போக அழகாக நம்ம கிளாஸ் செட் பிளான் பண்ணியிருக்கோம். ஹைடு ஏரியாவில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வித் மிரர் அங்கேயே நம்ம சோப் ஸ்டாண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x8. இந்த பாத்ரூமோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம்.
இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜக்கூசி வைக்கிற இடத்துல அழகாக வாலில் க்ரூவ் எடுத்து நம்ம சோப் வைக்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்ப்போம். இந்த இடம் தான் நம்ம அழகாக கட் பண்ணி சோப்லாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு அழகான கிளாஸெட் பற்றி பார்ப்போம். இந்த கிளாஸெட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேரோட கம்பெனி 1 பீஸ் மாடல் இது. இதில் போட்டிங்கன்னா சைஃபோனிக் மாடல். இது சைஃபோனிக் மாடல். நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஃபுல்லாக சைஃபோனிக்கில் ஒர்க் ஆகும். அது மாதிரி இந்த டோர் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங். நம்ம க்ளோஸ் பண்ணுறது சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் பம்ப் பண்ணியிருக்கனால எல்லா இடத்துலையுமே வாட்டர் வந்து ப்ரெஷராக வரும். இப்போ நம்ம ஜாக்வாவில் எஸ்எஸ் ஃபிட்டிங்ஸ் போடுறப்ப நம்ம கம்பல்சரி சாஃப்ட்னரும் ப்ரெஷர் பம்பு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம WPVC டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வுட்டன் டோர் மாதிரி இருக்கும். இப்போ இதில் அழகாக க்ரூஸ் கொடுத்து ஒரு ப்ரௌன் டெக்ஸ்சரில் வித் ஃப்ரேமே அதே டோனில் நம்ம டிசைன் பண்ணி வாங்கி போட்டிருக்கோம். இந்த டோரோட ரேட் பார்த்திங்கன்னா 8,000 கிட்ட வரும். ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு ராயல் லுக்காக இருக்கும். ஒரு பாத்ரூம் டோர் மாதிரியே தெரியாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை வாங்க பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் கிரே தீமில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இந்த ரூம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு தீமில் தான் பண்ணோம். அதே மாதிரி கான்செப்ட் தான். என்ன இன்டீரியர் பண்ணியிருக்கோமோ அதே இன்டீரியருக்கு தகுந்தாப்புல காட் கொடுத்து அதில் அழகான ஒரு குஷன் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு ஃபால் சீலிங் கொடுத்துருந்தோம். வித் டிவி யூனிட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரூப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் பார்த்தீங்கன்னா அப்படி ரொட்டேஷனில் இருக்கும். உங்களுக்கு இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளே வித் வார்ட்ரூப்பில் கொடுத்துருக்கோம். ரொட்டேஷனில் இருக்கும். நீங்கள் பேக் சைடு வந்து காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கலாம். மிரர் வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர் வந்து பிளைனாக இல்லாமல் கொஞ்சம் க்ரூ கொடுத்து அழகாக ஒரு எல்லோ ஹேண்டில்ஸ் ப்ளைவுட்லேயே கொடுத்து ஒரு டிசைன் பண்ணோம். ஒரு நீட்டாக சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குற கொஞ்சம் லக்ஸரி லுக்காக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி டிசைன் பண்ணோம். இந்த ரூமில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் நம்ம வந்து ஒவ்வொரு ரூம்க்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த ரூமில் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா காட்லேருந்து அப்படியே ஒரு வுட்டன் பேட்டர்ன் வர மாதிரி இது பண்ணி அழகாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிப் லைட்டுமே ஒரு சிம்பிளான டிசைன் இந்த ரூமுக்கு நம்ம ஐடியா பண்ணோம். இருக்கிறதுலே நமக்கு சிம்பிள் டிசைன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இதுவே ஒரு ராயல் லுக்கில் இருக்கும். இந்த ரூமில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பால்கனி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே அழகாக ஒரு வாஷிங் மிஷினை அதே பெட்ரூம் கான்செப்டில் நம்ம கபோர்ட் கொடுத்து வாஷிங் மிஷின் இங்கேயே வச்சுருக்கோம். இங்கே வந்து வாஷிங் மிஷினை கிளாத் வாஷிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு அந்த பால்கனி ஏரியா அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பால்கனி ஏரியாலையும் நம்ம சேஃப்டி கிரில்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பால்கனியில் வந்து ஒரு கிரில் ப்ரொவிஷன் சேஃப்டிக்காக கொடுத்து ஒரு 40 ஃபீட் லென்த்துக்கு வந்து இந்த பால்கனியை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக அந்த வாஷிங் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செக்யூர்டாக இருக்க மாதிரி இந்த இடத்த நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ரூமில் இந்த வாஷிங் மிஷின் ஏரியாவை தாண்டி போனோம்னா அழகாக இந்த ஒரு ஹியூஜ் பாத்ரூம் இங்கே போய் நம்ம பார்க்கலாம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாத்ரூமில் நீங்கள் சிங்கிள் பெட் ஜக்கூசி பார்த்துருப்பீங்க. இது டபுள் பெட் ஜக்கூசி. இந்த டபுள் பெட் ஜக்கூசி பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஷவர் இருக்குது. கோல்டு நார்மல் வாட்டர் நம்ம ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் சோப்பு ஷாம்பு வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லீஃப் பேட்டர்னில் நம்ம ஜாப்பார் ஃபிட்டிங்ஸ் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பாத்ரூம்லேயுமே நம்ம ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமில் நீங்கள் ஒரு பாத்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீஃப் பேட்டர்ன் எடுத்துருக்கோம்னா வாஷ் பேசனுக்குள்ள டேப்பு ஆங்கிள் வால் எல்லாமே வந்து அதே பேட்டர்னில் இருக்கும். ஒவ்வொரு பாத்ரூமே நம்ம ஒவ்வொரு பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 12/8. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 2.25 டைல்ஸை வந்து நம்ம செவத்தில் லே பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்துமே ஒரு யூனிக்கான டிசைன். ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு க்ரீன் வித் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேகெல்லாம் போய் ஒரு டிசைன்ஸாக இருக்கும். மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து உங்கள் இன்ஜினியர் ஆசிப்ரதா பேசுகிறேன். நம்ம எங்கெங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, மேலூர், காரைக்குடி, காளையார் கோயில், நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்ட். நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாகவும் கஸ்டமர் சாட்டிஃபிகேஷனாகவும் நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்டீரியர் வந்து 2300 கிரவுண்ட் ஃப்ளோரும் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஆர்டிஎம் காலேஜ் ரோட்டில் இருக்குது. மதுரையில் வந்து நம்ம ஜிஆர் நகர் ஐயர்பங்களா பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் இல்லை ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.